என்றதாக அவர்கள் மேலும் கலைத்துறையில் வளர வேண்டும் என்ற நோக்கோடு அவர்களுக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது. முதலாவதாக செல்வி ஆதியா வெங்கடேசன் அவர்களுக்கு அருளுரை இளவரசி என்ற பட்டத்தை பெறுகிறார்கள். சின்மயாமி ஸ்ரீ ஸ்ரீ சுவாமி சுரேஷானந்தா அவர்களோடு அந்த ஆதியா வெங்கடேசன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. நேற்று முன்தினம் அந்த குழந்தை இன்னும் பல விருதுகளை பெற வேண்டும், பாராட்டுக்களை பெற வேண்டும், வாழ்க்கையில் வளங்கள் பெற வேண்டும் என்று வாழ்க்கை. இசை மட்டும் இல்லாமல் இசைகளுக்கு நடுவில் இருக்கின்ற இடைவெளியும் கூட அந்த அமைப்பு இசையற்ற இசையும் கூட இறைவன் தான். வேதாந்தத்தில் சொல்வதென்றால் துரியம் என்று சொல்வார்கள். அந்த துரிய நிலை இசையில் நம்மால் அனுபவிக்க முடியும். இசை கலைஞர்களின் இலக்கு இசை மூலமாக இறைவனோடு இரண்டரை கலந்து விடுவதுதான் இசை கலைஞர்களின் இலக்கு. இசையின் மூலமாக இறைவனை உணர்வதும் இறைவனை அடைவதும் சுலபம்தான். அப்படிப்பட்ட இசையை கையில் எடுத்துக்கொண்டு இசை கலைஞர்களை ஊக்குவிக்கும் வகையில் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்ற மோகன சுந்தரம்ஜி அவர்களும் அவர்களின் குழுவினருக்கும் சின்மயாமிஷன் சார்பாக இதயம் கழிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். மென்மேலும் பரிசு பெற்ற அனைத்து இசை கலைஞர்களும் மென்மேலும் தங்களால் இயன்ற அளவு நம் பாரத தேசத்தின் இந்த கலாச்சாரத்தையும் பண்பாடையும் பாரத தேசத்திற்கு மட்டுமல்லாமல் ஏற்கனவே பல வெளிநாடுகளில் தங்களின் இசை நிகழ்ச்சியை நிகழ்த்தி கொண்டிருந்தாலும் இன்னும் பல நாடுகளுக்கு சென்று பாரத தேசத்தின் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் மென்மேலும் பரப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். தற்சமயம் உலகத்தின் சூழல் பாரதத்தின் பெருமையை கொண்டு சேர்க்கும் வகையில் தான் அமைந்திருக்கிறது. எல்லோருக்கும் தெரியும். பாரத தேசத்தின் பிரதமர் மட்டுமல்லாமல் பாரத தேசத்தின் பிரஜைகள் ஒவ்வொருவருமே தங்களின் திறமையை செம்மையாக வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இசை கலைஞர்கள் மட்டுமல்ல, விளையாட்டு வீரர்களும் விஞ்ஞானிகளும் தொழில்முறையை சார்ந்தவர்களும், உதாரணத்துக்கு இப்பொழுது ஜோஹோ ஆர்டை ஆப், நம் பாரத தேசத்தின் பிரஜைகள் ஒவ்வொருவரும் தங்களின் துறைகளில் மேன்மையை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். பாரத தேசம் உலகத்திற்கு அன்றும் இன்றும் நாளையும் வழிகாட்டக்கூடிய தேசமாக இருந்து கொண்டு வருகிறது. அதற்கு நாம் எல்லோரும் உறுதுணையாக இருந்து மென்மேலும் பாரத தேசத்தை பாருக்குள் நல்ல நாடு என்பதை நிரூபிப்போம். அதற்குண்டான சிறு துளி நாம் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். மென்மேலும் எல்லாம் வல்ல இறைவன் அருளால் மென்மேலும் அது வளர வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு உங்கள் அனைவரின் ஒத்துழைப்பு தொடர்ந்திருக்க வேண்டும் என்றும் வளரும் இசை கலைஞர்களுக்கு உங்களை போன்ற பெரியவர்கள் தொடர்ந்து ஆசீர்வாதம் செய்து அவர்கள் மேலும் வளர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு கொடுத்த இந்த நல் வாய்ப்பினை முடித்துக் கொள்கின்றேன். ஹரி ஓம்.